என்ன பூ வச்சு சிவாய நம. அக்கினி ஆற்றில் அடியார்கள் குளித்து அவங்களோட புண்ணியத்தை, அதாவது பெரியவங்களுக்காக அவங்க முன்னோர்கள் எல்லோரும் வாழ்ந்த முன்னோர்களுக்கும் காவ காத்தவங்களுக்கு குலதெய்வத்துக்கு எல்லோருக்கும் அக்கினி பகவானோட இடத்துல 11 கிழமை வகையறா அதுல சொந்தக்கார பந்தக்கார பூரா அப்பத்துக்கு மேலோகத்துக்கு போனவங்களுக்கு பூரா போகாமல் இடையில இருக்கிற பூரா இன்னைக்கு அவங்க எல்லாத்துக்கும் பரிசோதிச்சு வருவாங்க. ஆமாம், இந்த பூஜையை பண்ணியிருக்கிய. இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் அக்கினியில் வந்து ஒவ்வொரு பரிகாரமும் பண்ணி கங்காவோட அக்கினி பெருசா கங்கா பெருசான்னு இங்கே முடிவெடுங்க. இருக்கிற இடம் 2 அக்கினி இருக்கிற இடத்துல இந்த ஐயா வந்து பூஜை பண்ணி முன்னோர்களுக்கு அனைத்து பேருக்கும் விடை கொடுக்குறாரு. கருடம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. கருடம் வந்து ஆமாம் எப்போதும் சுற்றிக்கிட்டு இருக்கு. 2 அக்கினி இருக்கிற இடத்துல ஐயா குளித்து நல்லதே செஞ்சுருக்கிறாரு. இது வந்து சின்ன ஆவடையார் கோயில், கொள்ளுக்காடு, ரெண்டும் ஒரே ஊர். அதிராம்பட்டினம் அருகில், தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை வட்டம். அதனால் இந்த அக்கினி ஆறு ரொம்ப சிறப்பாக இங்கே பாருங்கள் என்னென்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. பூஜையை வந்து அக்கினியில் தீர்த்தம் எடுத்து எல்லா ஊர்லேயும் எல்லா நதியிலையும் குளிக்கிறாரு இந்த ஐயா. இங்கே பாருங்கள் சங்குப்பூ வந்து பூஜை பண்ணுறாரு. அடுத்தது அக்கினி பகவானை நினச்சி பாருங்கள் அவர் என்னென்ன இது பண்ணுறாரு பாருங்கள். அக்கினி 2 அக்கினி இருக்கிற இடம் திரிவேணி சங்கமம். ரொம்ப அவருக்கு சந்தோஷம். சந்தன அபிஷேகம் கலைக்கு அப்படியே நெத்தியில் தடவைக்குங்க. என்னங்க பாருங்கள், நட்டு தண்ணியில் உட்காந்து எவ்வளோ தண்ணி போனாலும் இங்கே வரைக்கும் நான் தண்ணிக்குள்ளே தான் நிற்கிறேன். எவ்வளோ ஆழத்தில் இருக்கிறோம்னு பாருங்கள். அவர் வந்தனால முட்டி அளவுக்கு அது ஆற்று வில்வான். சிவாய நம. அக்கினி பகவானையே போற்றி. தாய் வழி நம்ம வந்த வழி கருவறை. ஆனால் இறந்து விட்டால் ஆத்மா போகிற வழி நம்மளோட சூரிய பகவானோட வழி. ஒரு உடலை வந்து எரித்து விட்டால் சாம்பலாக போயிடும், புதைச்சி விட்டாலும் சாம்பலாக போயிடும், மண்ணு தின்னுடும். ஆனால் ஆத்மா போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தான் இந்த நூற்றாண்டில் ரொம்ப புண்ணியப்பட்ட ஒரு ஆத்மா. அதனால் அக்கினி 2 அக்கினி கடலும் ஆறும் சந்திக்கிற இடம், 2 அக்கினி இருக்கிற இடம் திரிவேணி சங்கமம். எல்லோரும் இந்த 2 அக்கினியில் வந்து குளித்து தலையில் தண்ணி தெளிச்சிட்டா கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனை தீரும், நல்லதே நடக்கும். நம்ம முன்னோர்கள் பிரச்சனையும் இனிமேல் வார சங்கதியோட பிரச்சனையும் நம்ம இந்த நூற்றாண்டிலே நல்லதே நினைத்து நல்லதே நம்ம இந்த தண்ணியை தெளிச்சுக்கிட்டோம்னா நம்மளோட பாவ கணக்கு தீர்ந்துவிடும். உண்மை, ரொம்ப நல்லது. நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு நம்மளே கேட்டுக்கிறோம், அதான் உண்மை. போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணோம்னு தான் கேட்போம். இந்த ஜென்மத்தில் நம்ம பாவத்தை குறைக்க நம்மளுக்கு நல்லதே நடக்கணும். நான் மாரிமுத்து ஐயா இடத்துலேருந்து அகத்தியர் சித்தர் பீடம், அகத்தியர் வாழ்ந்த இடத்துலேருந்து 2 அக்கினி இங்கே இருக்கிறனால ஐயா வந்து தினமும் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் எல்லார்ட்டையும் யார் பிரச்சனை இருக்கோ அங்கே தீர்த்தம் கொடுக்குறாரு. கோயிலில் தீர்த்தம் கொடுக்குறாரு, கும்பாசத்துக்கு தீர்த்தம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நேரமும் வந்து இவர் தீர்த்தம் கொடுக்குறது தான். பாருங்கள் எப்படி போகிறாருன்னு பாருங்கள். நல்லதுயா. சிவாய நம. ஓம் அகத்தீசாய நம.